செந்தமிழ் தேனி என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து 8வது பாடல் உள்ளம் என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி. பாடல் 8. உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் காத்து கொல்லும் குணமே குணம் என்க. வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடம் கரைதான் பேர்த்து விடுத்தல் அரிதோ விளம்பு. உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் காத்து கொல்லும் குணமே குணம் என்க. வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடம் கரைதான் பேர்த்து விடுத்தல் அரிதோ விளம்பு. உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் மனத்தை கொள்ளை கொண்டு எழுந்து அதிகரிக்கின்ற கோபத்தை காத்தும் கொள்ளும் குணமே குணம் என்க. அடக்கிக் கொள்ளும் குணமே அருமையான குணம் என்று அறிவாயாக. வெள்ளம் தடுத்தல் அரிதோ பெருகி வரும் வெள்ளத்தை கரை கட்டி தடுத்தல் அரிதோ. தடம் கரை பேர்த்து விடுத்தல் அரிதோ. கட்டப்பட்டுள்ள கரையை உடைத்து வெள்ளத்தை வெளியே விடுதல் அரிதோ விளம்பு. கூறுவாயாக. அதாவது வெள்ளத்தை கரை போட்டு தடுப்பது அரியதா, வெள்ளத்தை கரை போட்டு தடுப்பது அரியதா, அல்லது கரையை உடைத்து விடுவது அரியதா? வெள்ளத்தை கரை போட்டு தடுப்பது அரியதா, அல்லது கரையை உடைத்து விடுவது அரியதா? சீறி எழுகின்ற கோபத்தை அடக்கிக் கொள்ளும் குணமே அருமையானதாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணம் என்க. வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடம் கரைதான் பேர்த்து விடுத்தல் அரிதோ விளம்பு. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், சிவப்பிரகாச வல்லலாருடைய நன்னறியிலிருந்து ஒரு பாடலையும் அதற்கு பொருளையும் தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா. சிறப்பையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்யுளோடு இணைந்திருக்கிறீர்கள். நன்றி ஐயா, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் பார்க்க